திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே அடிதடி, சண்டை, சச்சரவு, கள்ளச்சாராயம், கட்டப்பஞ்சாயத்து, போலீஸ்காரர்களையே அடிப்பது, விரட்டி அடிப்பது, அரசு அதிகாரிகளை பயமுறுத்துவது, தாக்குவது என்று நிலைமை கையை மீறி போய் கொண்டிருக்கிறது. இதில் இன்னும் ஒருபடி மேலே போய் அரசுக்கு எதிராக புகார் அளித்தால் சமூக விரோதிகளால் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்துவது என்று இந்த அராஜகங்கள் எல்லாம் கட்டவிழ்த்து விடப்படுகிறது திராவிட மாடல் ஆட்சியில். புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஜபகர் அலி என்ற சமூக ஆர்வலர் சில நாட்களுக்கு முன்னர் தான் கனிமவள கொள்ளை தொடர்பாக கீழ்மட்ட அதிகாரி முதல் ஆட்சியர் வரை புகார் அளித்திருக்கிறார். ஆனால் புகார் அளித்து பல நாட்களாகியும் இது தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்திருக்கிறது இந்த அரசாங்கம். இந்த சூழலில்தான் தற்போது ஜபகர் அலி சமூக விரோதிகளால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கும்போது ஒரு நிமிடம் திக்கென்று இருக்கிறது. ஏதோ சினிமாவில் காட்டும் வில்லன் பழிவாங்கும் காட்சி போல நம் கண்முன்னே நடக்கும் இந்த காட்சிகளை பார்க்கும்போது அச்ச உணர்வு ஏற்படாமல் வேறு என்னதான் நினைக்க தோன்றும்? இந்த கொலை குற்றத்தின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகள், கனிமவள கொள்ளையர்கள், இவர்களையெல்லாம் விட்டுவிட்டு லாரி டிரைவர் உள்ளிட்டவர்களை மட்டும் கைது செய்து வழக்கை திசை திருப்பி வருகிறது இந்த அரசு. கனிமவள கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் புகார் அளித்தவரை காட்டிக் கொடுத்து மிக மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கும் திமுக அரசாங்கத்திற்கு தனது கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. ஜபகர் அலியின் இறப்புக்கு நீதி வேண்டும், கனிமவள கொள்ளையர்கள் மட்டுமின்றி அவர் கொடுத்த புகார்களின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்த அனைத்து அதிகாரிகளும் அவரது மரணத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும், உரிய விசாரணை நடத்தி அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குரல் கொடுத்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர். யார் என்ன தவறு செய்தாலும் அதை கண்டுகொள்ளவே கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் நம் முதலமைச்சர். அதனால்தான் தவறு இழைப்பவர்கள் தட்டி கேட்க யார் வந்தாலும் அவர்களையே பழிவாங்கும் நோக்கோடு கொலை செய்யும் அளவுக்கு இறங்குகிறார்கள். இந்த திமுக ஆட்சியில் ஒரு விஏஓ கூட தன் பணியை செய்ய முடியாமல் கை துப்பாக்கிக்கு அனுமதி கொடுங்க, நாங்களே எங்க உசுரை காப்பாத்திக்கிறோம் ஜாமி என்று கெஞ்சும்படிதான் இருக்கிறது. கவர்னர் மாளிகை முதல் கடை தெரு வரை எங்குமே நிம்மதியாக போய் வர முடியாத சூழலை உருவாக்கி வைத்திருப்பதோடு காவல்துறையினரின் கைகளையும் கட்டி போட்டு வைத்திருக்கும் கிச்சன் கேபினட் அரசை என்னதான் சொல்ல? பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படியான திமுகவினரின் அராஜகங்களை காது கொடுத்து ஏன் கேட்பதில்லை? உளவுத்துறை என்ன உறங்கிக் கொண்டிருக்கிறதா என்று கேள்வி கேட்பவர்களை தூக்கி உள்ளபோடு என்று மட்டும்தான் உத்தரவுகள் பறக்கிறதே தவிர, அசுர கிங்கரர்கள் போல கட்சியினர் மற்றும் சமூக விரோதிகள் போடும் இந்த வன்முறை குதியாட்டத்தை கண்டுகொள்வதே இல்லையே. ஏன்? கருத்து சுதந்திரம் என்றால் கிலோ என்ன விலை என கேட்பவர்கள் ஆட்சி செய்தால் இதுதான் நடக்குமா? அரசுக்கு எதிராக புகார் அளித்தால் கொலை செய்வதும், அரசுக்கு எதிராக பேசினால் கைது செய்வதும் தான் ஜனநாயகமா? ஆணவம், அடக்குமுறை, சர்வாதிகாரம் இவைதான் திராவிட மாடலா? இந்த கேள்விகளுக்கு 2026 திமுக நிச்சயம் பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.